நீங்கள் வந்து எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் நிதி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் ஃபாசிசம்னு நம்ம சொல்கிறோம். காசு வாங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி எந்த காரணங்களும் சொல்லி எப்படி வேணால் சம்பாரிச்சுக்கிட்டோம், கொடுக்குற காசை வரியாக வாங்கிக்குவோம், வாங்கின பிறகு நான் திரும்ப கொடுக்கணும், முறையாக கொடுக்க வேண்டிய தொகை இருக்குல்ல, அந்த தொகையில் இதை செஞ்சாதான் தருவேன், அதை செஞ்சாதான் தருவேன்னு சொல்கிறது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி எல்லா கதவையும் தட்டுறீங்க? ஐயா கருணாநிதி இறக்குறாரு, அது அடுத்த நாளே அவரை வந்து அடக்கம் செய்கிறாங்க. அன்னைக்கு இரவே போயிட்டு சண்டை போட்டு எந்த கதவை தட்டணுனாலும் தட்டி எத்தனை கதவுகளை அன்னைக்கு தட்டியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அவசரம் மாநில மக்கள் மொத்தத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்குறோம். அதை எதிர்த்து இந்த அரசு எவ்வளவு கடுமையாக போராடி இருக்கணும், இந்நேரம் சண்டை செஞ்சுருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு, கொள்கை என்கிற வேட்டி நாங்கள் கெட்டினதுக்கு அப்புறம் தான் பதவி என்கிற துண்டு வந்து எங்கள் தோளில் விழுந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது எங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்குது, நாங்கள் வந்து ஒருபோதும் சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி ரோட்டில் போங்க, எத்தனை இடத்துல இந்தியில் எழுதியிருக்கு. இதெல்லாம் எழுதும்போது அவர் வேட்டி கோமணம் இந்த துண்டெல்லாம் எங்கே போச்சு அவருக்கு? 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து கல்லூரி மாணவர்களால் பெரிய அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டது. அதில் திமுக வந்து சேர்ந்துக்குது. இந்த போராட்டத்தை வைத்து அண்ணாவும் திமுகவும் வளர்ந்தது. இது ரொம்ப பெரிய எழுச்சி எட்டுன காலகட்டத்தில் அண்ணா பின்வாங்கிட்டார். இந்த 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முத உயிர் நீத்தவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. அண்ணா எப்படி இதை நிறுத்திட்டாருன்றதை எதிர்த்து தான் அவரும் வந்து உயிர் எதிர்த்து தான் ஒரு திமுக. ஆமா ஆமா, இது வரைக்கும் நீங்க எங்கேயாவது திமுக வீர வணக்கம்னு கையை தூக்கி காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வேற என்ன பண்றாங்க? வீர வணக்கம்ங்கிற பொதுவான 2025 ஜனவரியில ஸ்டாலின் வீர வணக்கம் போடுறாரு. 24, 23, 22, 21, 20, 19, 18 நீங்க காட்டுங்களேன். இந்த ஆண்டுகள்ல 10ல இருந்தே இருக்கீங்கல்ல, இந்த ஆண்டுகள் பண்ணல. இது வளருதுல. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் நிதி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் ஃபாசிசம்னு நம்ம சொல்கிறோம். காசு வாங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி எந்த காரணங்களும் சொல்லி இது எதுலேருந்து வந்த காசு, எதை வச்சு நீங்கள் இந்த காசை ஈட்டியிருக்கீங்க, இவங்களோட கொள்கை வந்து ஒரு வகையில் கேட்குறேன். இவங்களோட கொள்கையில் வந்து இந்த சரக்கு வித்த காசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நான் சரக்குன்னு சொல்கிறது வந்து டாஸ்மாக் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொருட்கள் விற்ற காசு வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அப்படிப்பட்ட காசை எங்களுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசை கட்டுப்படுத்தியிருந்தாங்கன்னா இது நல்ல அரசுன்னு நம்ம பாராட்டலாம். ஆனால் அவன் எப்படி வேணால் சம்பாரிச்சுக்கிட்டோம், கொடுக்குற காசை வரியாக வாங்கிக்குவோம், வாங்கின பிறகு நான் திரும்ப கொடுக்கணும், முறையாக கொடுக்க வேண்டிய தொகை இருக்குல்ல, அந்த தொகையில் நீ இதை செஞ்சாதான் தருவேன், அதை செஞ்சாதான் தருவேன்னு சொல்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஒற்றைமயமாக்கல. அதுதான் ஃபாசிசம் நம்ம இன்னொரு வடிவத்தில் சொல்கிறோம். அந்த போக்கு தான் கடுமையான கண்டனத்துக்குரியது தான். நீங்கள் இன்னொன்று இப்படி பாருங்களேன், இது வந்து இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்ன? இந்த ஸ்டேட்டுங்கிற சொல்லு வந்து ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு நிலத்துக்கான சொல்லு தான். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இங்கே மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது, அதுவும் மொழி வழி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டது. அந்த மொழி பேசுகிற மக்கள் தான் பெரும்பான்மையாக அந்த மாநிலங்களில் வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாநிலத்தில் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது தான் அவங்களோட முதன்மையான அரசு. அப்போ அந்த அரசு அந்த மாநில மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை செய்யறதுக்கான நிதியை அவங்களே உருவாக்கியும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் உருவாக்கின தொகையில் அந்த வரி வருவாயில் நீ ஒரு பகுதியை எடுத்துக்கிறதுல கூட நம்ம எந்த பங்கீடு பண்ணிக்கிறாங்க. அதில் கூட நம்ம பிழை பார்க்கல. ஜிஎஸ்டின்னு போட்டு இவங்க ரெண்டும் பாதியாக பிரிச்சுக்கிறது, அது கூட நம்ம பிழையாக பார்க்கல. பாதி எடுக்கிறது எதுக்கு? இந்தியா அப்படின்னு இது ஒரு ஒன்றியமாக இருக்கும்போது ஒன்றியத்துக்கான சில செலவுகள் இருக்கும். ஒன்றிய அரசுன்னு நடைபெறுது, அந்த அரசு ஊழியர்கள் இதுக்கெல்லாம் தேவை இருக்கும்.
பாதுகாப்பு சார்ந்த இது இருக்கும், வெளியுறவு சார்ந்த செலவுகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சில துறைகள், பணம் அச்சிடுதல், இந்த மாதிரி சில செலவுகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீ பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த ஒன்றியத்துக்கான தொகை. அதை நீயா உருவாக்கிக்க முடியாதுன்றதுனால தான் மாநிலங்கள் கொடுக்குற வருவாயில் வரி வருவாயில் ஒரு பகுதியை நீ எடுத்துக்கும் போது அதை பாதியாக எடுத்துக்கும் போது அதுக்கு தேவையான அளவு நீ எடுத்துட்டு மீதியை மாநிலங்களுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிறது தான் முறை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட இருந்து வாங்குறதுல 20 விழுக்காடு, 25 விழுக்காடு, 30 விழுக்காடு அவ்வளோதான் திரும்ப வருது சில மாநிலங்களுக்கு. அதே சில மாநிலங்களுக்கு அவன் ₹1 கொடுத்தா ₹2,000 கொடுக்க, அதாவது 2.5 மடங்கு 3.5 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்குற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அங்கே கொடுக்குறாங்கன்னா அப்போ இது முறையற்ற ஒரு நிர்வாகமாக தான் பார்க்கணும். இது நீங்கள் உலக அளவில் ஐரோப்பா ஒன்றியமும் இருக்குது, அதுவும் ஒரு ஒன்றியம் தான். அங்கே எல்லா நாடுகளும் அவன் தனித்தனி இறையாண்மை பொருந்திய நாடுகளாக இருக்கான். அவன் எல்லாம் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பாராளுமன்றம் இதெல்லாம் இருக்குது. அவன் வச்சுருக்கும் போது அவன் எப்படி செயல்படுறான், திட்டத்தட்ட அது மாதிரி தான் நம்ம செயல்படணும். சரி, இன்னும் கொஞ்சம் கூடுதல் நீ வந்து ஒரு நாடாக வச்சுருக்க, அதனால் கொஞ்சம் கூடுதல் செலவினங்கள் இருக்குது, அதுக்கு நீ இன்னும் கூடுதல் தொகை வச்சுக்கிறேன்னா கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிற திட்டத்தை நீ செயல்படுத்தணும். அந்த திட்டம் மாநிலங்கள் அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட இறையாண்மை இதுக்கு எதிராக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். குறிப்பாக சொல்லணும்னா சமஸ்கிருத மொழியை திணிக்கணும், இந்தியை திணிக்கணும் அப்படின்னு நீ வந்து ஒரு செயல்பாடை செய்யும் போது அதை எதிர்த்தா உனக்கு நான் காசை தரமாட்டேன்னு சொன்னால் இதை அடாவடிப்போம். இல்லை, தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? இது போதுமானதா? இப்போ இவங்க சொல்கிறது சும்மா பேசுகிறதும் அறிக்கை விடுறதெல்லாம் பத்தாது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி எல்லா கதவையும் தட்டுறீங்க? எளிமையாக சொல்லணும்னா ஐயா கருணாநிதி இறக்குறாரு, அது அடுத்த நாளே அவரை வந்து அடக்கம் செய்கிறாங்க. அன்னைக்கு இரவே போயிட்டு சண்டை போட்டு எந்த கதவை தட்டணுனாலும் தட்டி எத்தனை கதவுகளை அன்னைக்கு தட்டியிருந்தாங்க. பாமகவும் அதில் வந்து இதை வந்து இடுகாடு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டாங்க. உடனே பாமக போய் அவங்கள பின்வாங்க வச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே கதவுகளை தட்டி அங்கேருந்து இதை வாங்கிட்டு வர தெரிஞ்சதில் அப்போ அந்த மாதிரி அவசரம் இது வந்து இந்த மாநிலத்தில் படிக்கிற இந்த மாநில மக்கள் மொத்தத்தையும் இது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்குறோம் இல்லையா? நம்ம இப்போ மட்டும் இல்லை, 100 ஆண்டுகளாக இந்த இந்திய எதிர்ப்பு பேசின மாநிலம் இது. அப்போ இவ்வளவு ஒரு மரபு இருக்கும்போது இந்த மரபு சார்ந்த மக்களுக்கு ஒரு பெரும் கொடுமை இழைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கும் போது அதை எதிர்த்து இந்த அரசு எவ்வளவு கடுமையாக போராடி இருக்கணும், இந்நேரம் சண்டை செஞ்சுருக்கணும். அதை இவங்க செய்யலைங்கிறதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு, கொள்கை என்கிற வேட்டி நாங்கள் கெட்டினதுக்கு அப்புறம் தான் பதவி என்கிற துண்டு வந்து எங்கள் தோளில் விழுந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது எங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்குது, நாங்கள் வந்து இது ஒருபோதும் சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதை சும்மா விட மாட்டார்? இந்த இந்தி இவங்க திணிக்கிறது. நீங்கள் இன்றைக்கி ரோட்டில் போங்க, எத்தனை இடத்துல இந்தியில் எழுதியிருக்கு. இதெல்லாம் இருந்தும்போது அவர் வேட்டி கோமணம் இந்த துண்டெல்லாம் எங்கே போச்சு அவருக்கு? சரி, இன்னும் எவ்வளவு, அதாவது வெள்ளைக்காரங்காலத்தில் ரயில் நிலையங்கள் உட்பட எங்கேயுமே இந்தி இல்லைங்கிறதுக்கான படங்கள் இன்றைக்கும் வெளியாகிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்தி இருக்குது. ரயில் நிலையங்களுக்கு போனீங்கன்னா தொடர்வண்டி நிலையங்களுக்கு முதல் மொழியாக இந்தி தான் பயன்படுத்துகிறான். இந்திக்காரன் தான் உட்காந்துருக்கான். இந்தியில் சொன்னால் தான் டிக்கெட் தரான். பாதி இடத்துல இப்போ அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் வரும்போது உதயநிதியோட அந்த வேட்டியும் துண்டும்லாம் எங்கே போச்சு? இல்லை, நீங்கள் எவ்வளவு இடங்கள்ல நீங்கள் ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்கிறேன், வானூர்தி போகிறீங்க, வானூர்தியில் முழுக்க இந்தியை பயன்படுத்துகிறான். அப்போல்லாம் எங்கே போனீங்க? ஏன் உங்கள் ஆட்சியில் பங்கெடுத்திருக்க முதன்மையான அமைச்சர்கள், ஏன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா நடத்துகிற பல கல்வி நிலையங்கள் இருக்குது, அங்கெல்லாம் இந்தி புகுந்துச்சே, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களோட வேட்டியும் துண்டும் அன்றைக்கி எங்கே போச்சு? இது நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் இவங்க வந்து கடுமையாக திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிம்பாங்க. எதிர்க்கிறதுக்கு காரணம் நீங்கள் சரியாக ஆரியத்தை எதிர்க்கல. இவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, திராவிடத்தை எதிர்த்தோம்னா திராவிடம் தான் ஆரியத்துக்கு எதிரான அரண். தமிழர் என்றால் பார்ப்பனர்கள் வருவாங்க, திராவிடம் என்றால் திராவிடம்ன்றதான் ஆரியத்துக்கு எதிரான அரண்பாங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் அரணா இல்லையே, இதனால தான் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம். நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம் ஆரியத்தை நீங்கள் சரியாக எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது தான். இல்லை, திமுக அரசு வந்து இந்திய எதிர்ப்பு வந்து கடுமையாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு வாய் பேச்சுங்க, வாய் சொல். ஆரம்ப காலத்தில் இந்திய எதிர்ப்புல தானே ஆட்சிக்கே வந்தாங்க. இல்லை, ஆமாம் வந்துச்சு, பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, அவங்க போராடி இருக்காங்களா பல இல்லை அவங்க போராடினாங்கன்னு சொல்கிறத விட போராட்டங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம அதில் நிறையவே ஆய்வே செஞ்சுருக்கோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம், முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லப்படுற 1937-38 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கிட்டத்தட்ட கடைசி காலகட்டத்தில் அது பெரிய போராட்டமாக மாறின பிறகு தான் பெரியாரும் தீக்காவும் உள்ளே வருது. அது வரைக்கும் அவங்க வரல.
இது தமிழ் அறிஞர்களாக தொடங்கப்பட்டு அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு மக்கள் எழுச்சியோட நடந்துகிட்டு இருந்தது தான் அந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம். கடைசி காலகட்டத்தில் தான் அதில் உள்ள வர பெரியார் வந்து அதை பயன்படுத்தி அவரும் வளர்ந்துக்கிட்டார், தீக்காவும் வளர்ந்துச்சு. இதுதான் உண்மை. அதில் உயிர் துறந்த, அதாவது உயிர் நீத்த, அது கைது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு உடல் நலிவுற்று நடராசன் இறந்தார், அதுக்கு பிறகு தாளமுத்து இறந்தார். அவங்களும் பெரியாரியவாதிகள் தான், அதெல்லாம் நமக்கு எந்த மறுப்பு இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு தீக்காவையும் பெரியார் அவரையும் வளர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த போராட்டம் முடிந்த பிறகு முடியும் போதே அவர் தான் அறிவிக்கிறார், இத்துடன் இந்திய எதிர்ப்பு போர் சாந்தி அடைகிறது அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா, ராஜாஜியோட அரசு கலைஞ்சிருச்சு. அவருக்கு என்னன்னா, அரசு கலையணும் தான். அரசுக்கு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் சொற்கள்ல என்னன்னா, இந்த ராஜாஜி அரசுக்கு, காங்கிரஸ் அரசுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன், அதுக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் இந்திய எதிர்த்து போராடினேன்னா தமிழுக்காக இல்லை, அந்த இடத்துல எனக்கு இங்கிலீஷ் வரணுங்கிறதுக்காக தான் போராடினேன்னு சொல்றாரு. இப்படி பேசின பெரியாரை உண்மையா போராடினாருன்னு நீங்க சொல்ல போறீங்களா? இதுல இருந்து திரும்ப ஒரு 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கழிச்சு 60களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவுக்கு வருது. அதை 3ஆம் கட்ட போர், 4ஆம் கட்ட போர்லாம் சொல்லுவாங்க. அதை அந்த போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா தீகா வந்து முற்றிலும் எதிராக நிற்குது. இந்திய எதிர்க்கிறது தான் உங்களோட மரபு, திராவிடத்தோட கொள்கைனா அந்த திராவிட கொள்கை தானே அப்பவும் பின்பற்றிட்டு இருந்தாரு பெரியார். அப்போ அந்த இடத்துல செஞ்சுருக்கணும்ல, அதை செய்யலை. ஆனால் திமுக அங்கே இருந்தாங்கல்ல, அதுதான் அதை செய்யலை. அதனால திராவிட கொள்கைக்கு இருக்குங்கிறத ஏற்க முடியாது. திராவிட கொள்கையோட மூலவர் யாரு? பெரியார் தான். அப்படின்னா அவர் அந்த இடத்துல 65 மொழி போராட்டத்தில் எதிராக நின்னார். அந்த காலகட்டத்தில் திமுக தோன்றிடுச்சு. திமுக வந்து நிற்குது போராட்டத்தை. அந்த காலகட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி தமிழ் அறிஞர்களால் எழுப்பப்பட்டதோ, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து மாணவர்களால், கல்லூரி மாணவர்களால் பெரிய அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டது. பெரிய போராட்டம் அது, பெரிய மக்கள் திரளோட நடந்த போராட்டம் அது. அதில் திமுக வந்து சேர்ந்துக்குது ஒரு காலகட்டத்தில். எப்படி அந்த போராட்டத்தில் தீக்காவும் பெரியாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்களோ, அதுபோல் இந்த போராட்டத்தில் திமுகவும் அண்ணாவும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இந்த போராட்டத்தை வைத்து அண்ணாவும் திமுகவும் வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் இது ரொம்ப பெரிய எழுச்சி எட்டுன காலகட்டத்தில் அண்ணா பின்வாங்கிட்டார். இனி போராடுதீங்கன்னு மாணவர்களை சொன்னார். அதையும் மீறி தான் மாணவர்கள் போராடினாங்க. அப்படிதான் முதல் இந்த 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முத உயிர் நீத்தவர் சின்னசாமி, கீழப்பழுவூர் சின்னசாமி. அவருமே திமுக காரர் தான். அண்ணா எப்படி இதை நிறுத்திட்டாருன்றத எதிர்த்து தான் அவரும் வந்து எதிர்த்து தான் ஒரு திமுக உயிர். ஆமா ஆமா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி இதை விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுக்கு பிறகுதான் அவர் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஆமா, அதான் அப்படி சொன்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, இந்த போராட்டத்தை இதோட விடக்கூடாது, கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகணும்னு சொல்லி தான் கடைசியில் அவர் உயிர் துறக்கிறாரு. அவர் உயிர் துறந்த போது இவங்க இந்த திராவிட இயக்கத்தின் மூலவரான பெரியார் வந்து இவர் கடன் தொல்லையினால உயிர் துறந்தாருன்னு அவரோட இதுலேயே விடுதலையிலேயே எழுதியிருக்கிறாரு. அவர் சாதி பேரை சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு அண்மையில தான் அந்த சான்றெல்லாம் பார்க்குறோம். அது வரைக்கும் கீழப்பழுவூர் சின்னசாமி எந்த சாதின்லாம் நமக்கு தெரியாது, நம்ம கேட்டுக்கிட்டதில்ல, விருப்பமும் இல்லை நமக்கு அதில். ஆனால் சாதியை சொல்லிலாம் எழுதியிருக்கிறாரு இந்த ஈவேரா. அவர் கடன் தொல்லை இருந்துச்சு, அவங்க வீட்டில் அவரை கடனை கடன் இல்லையா, ஆனால் அவர் சாதியை சொல்றாரு. இவ்வளவு நாள் நமக்கு சாதி தெரியல, திடீர்னு விடுதலையை படிச்சா அதுல சாதி இருக்கு. இந்திய எதிர்ப்புல போராட்டத்துல கலந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல அதுக்காக தமிழுக்காக உயிர் துறக்கிறாரு ஒருத்தர். அவரை வந்து நீ போற்றல, அதுக்கு எதிராக இருக்கீங்க. சரி, அவரு கடன் தொல்லைனால இறந்தாருன்னு ஒரு கதையை சொல்றாரு. இவர் சொல்றது பொய், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஏன்னா நம்ம சொல்லல, திமுக காரங்களே சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது பொய் அப்படின்னு. இப்ப இவங்க அந்த குற்றச்சாட்டே வச்சா கூட அதை தானே சொல்லணும். அந்த இடத்துல சாதியை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்த பெரியாருக்கு? அப்புறம் இவர் சாதிக்கு எதிராக இருந்தாருன்னு சொன்னா நீங்க எப்படி அது, இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த காலகட்டத்திலையும் இவர்கள் உண்மையாக நிற்கவில்லை. ஏன் அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் 65ல் இந்த போராட்டம் ஓரளவுக்கு ஓய்வு பெறுது. 67ல் ஆட்சிக்கே வந்துடுறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் இவங்க இந்த நினைவு கூறலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உயிர் இருந்தாங்களே, அவங்களுக்கு நினைவு கூறல் செஞ்சுட்டாங்க. அது நினைவு கூறலை செய்ய விடலை சரியா. அதுக்கு பிறகு செஞ்சவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு. யாரு? திமுக அரசுல. ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து வீர வணக்கம்லாம் ஆமா ஏன் வைக்கிறாரு புரிஞ்சு யோசிச்சு பாருங்க. பின்னோக்கி சிந்திச்சு ஏன் நடக்குதுன்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி வந்துதான் இங்க வீர வணக்கம்னு சொல்றோம். இது வரைக்கும் நீங்க எங்கேயாவது திமுக வீர வணக்கம்னு கையை தூக்கி காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வேற என்ன பண்றாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல வீர வணக்கம்ங்கிற பொதுவான 2025 ஜனவரியில ஸ்டாலின் வீர வணக்கம் போடுறாரு.
24, 23, 22, 21, 20, 19, 18 நீங்க காட்டுங்களேன். இந்த ஆண்டுகள்ல நீங்க மட்டும் 10ல இருந்தே இருக்கீங்கல்ல, இந்த ஆண்டுகள் பண்ணல. இது வளருதுல. 21ல வளர்ந்தோம், 24லையும் வளர்ந்துருக்கோம். பார்க்குறாங்க 8 விழுக்காடு மாநில அங்கீகாரம் இதெல்லாம் பெற்ற உடனே இனிமேலும் நம்ம அவங்க செய்கிற அரசியலை கையில் எடுக்கலைன்னா சிக்கல் நமக்கு. நம்மளை வந்து இன்றைக்கே இளைஞர்கள் நம்மளை நாட மாட்டுறாங்க, புறந்தள்ளிட்டாங்கன்றதை உணர்ந்ததுனால சில செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி என்னென்ன செய்யுது, எப்படி செய்யுதோ அதை நம்மளும் செஞ்சு பார்ப்போம்னு செய்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் போது வந்து திராவிட கட்சிகள் கூட வந்து தமிழ் தேசியர்கள் இணைந்து இந்தியை வந்து ஒற்றுமையாக எதிர்த்தாங்க. இப்போ வந்து அதே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தமிழ் தேசியர்கள் வந்து திராவிடத்தின் உடன் நின்று எதிர்க்க போகிறீங்களா? இல்லை, அந்த தவறு தான் மீண்டும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அவ்வளவு உயிர்களை சிந்தி இந்த தமிழ் மண்ணில் இந்தி வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்து நிறுத்தணும். அதனால் சட்ட மாற்றம் நடந்துச்சாங்க, சட்ட திருத்தம் நடந்துச்சாங்க. இவ்வளவெல்லாம் செஞ்சோம்ல. இன்னைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்தி இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை, கைபேசி எடுத்து ஒரு அழைப்பு போடுறீங்க, அவங்க அழைப்பை எடுக்கலை, இல்லை அழைப்பு வந்து காத்திருப்பில் போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது 3 மொழியில் சொல்லுது. ஆங்கிலத்தில், 2வது ஹிந்தியில், 3வது தமிழில். ஒன்றும் இல்லை, இதே கைபேசியோட நீங்கள் அப்படியே கர்நாடகாவுக்கு போங்க, அங்கே இதே மாதிரி ஒரு அழைப்பு போடுங்க, காத்திருக்குது, இல்லை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. அதான் வெயிட்டிங்கில் போகுது, இல்லை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், கால் பிஸின்னு கன்னடத்தில் சொல்லுது, அப்புறம் ஹிந்தியில் சொல்லுது, அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு எங்கே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. நம்ம இவ்வளோ உயிர்கள் கொடுத்த பிறகு நம்ம அதை சரியாக கொண்டு போகாதனால, தமிழை முன்னிலைப்படுத்துகிற ஒரு அரசு இங்கே இல்லாததுனால, திராவிடம் தமிழை கட்டாயம் காப்பாற்றணும்னு மக்கள் ஏமாந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலை வரைக்கும் வந்திருக்கோம். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் உங்களுக்கு, ஏகப்பட்டது இருக்குங்க. மக்கள் அவங்கள சுற்றி எங்கெங்கெல்லாம் இந்தி இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணமே நம்ம திராவிடத்தை நம்பினது தான். திராவிடமும் ஆரியமும் வெவ்வேறு இல்லை. அவன் நேராக செய்வான், இவன் பின்வாசல் வழியாக செய்வான். அதனால் இவங்க 2 பேருமே வேணாம். இப்போவும் இந்தியை எதிர்க்கணுமா, தமிழர்கள் எதிர்த்துப்போம். அது சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாரு, மொழி ஒன்றாக இருந்தால் நாடு பழையதாக இருக்குன்னு சொல்கிறார். இது வந்து பிரிவினை தூண்டுது இல்லை இங்கே? இல்லை, என்ன சொல்கிறாரு, பல மொழினா ஒரு நாடாக இருக்கும், ஒரு மொழினா பல நாடுகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த நாடு கட்டப்பட்டதே இந்த மொழிகளின் அடிப்படையில் தான். அந்த மொழி வழி மாநிலங்கள் இருக்கும், அது எல்லாம் சேர்ந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டிருக்கு. அப்படி தான் இந்த நாடும் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த அடிப்படையே போய் மாற்றுவேன்னா வேற என்ன நடக்கும்? நடக்குங்கிறத முன்கூட்டி சொல்லுங்கள். அதே மாதிரி வரிகோடா இயக்கம் நடத்துவோம், இங்கேருந்து வரியை கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, கரண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியா இல்லை, இடம் கொடுக்கல இல்லை அங்கே சட்டம். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் யார்? ஸ்டாலின் அவர்கள். அவரே பேசியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா அந்த காணொலியை? நீங்கள் பேசி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவரும் பேசியிருக்காரு. நான் வேணா உங்களுக்கு அந்த காணொலியை காட்டுறேன். வரிகொடா இயக்கம் நடத்துவோம் அப்படின்னு அவரே பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பேசினா இவங்களுக்கு சட்டம் தெரியல, எப்படி ஒரு மாநில அரசு சாத்தியமற்ற ஒரு கருத்தை தானே சொல்றீங்க? ஏன் சாத்தியம் இல்லை? வெள்ளைக்காரன் இங்க ஆட்சி செஞ்சான், வரிகொடா இயக்கம் நடத்துவோம்னு சொன்னாங்க, நடத்துனாங்கல்ல, படிச்சிருக்கோம்ல நம்ம வரலாற்றுல. எப்படி நடத்துனாங்க? அது வெள்ளைக்காரன் அப்படிங்கிற அந்நியர்கள் இங்க வந்து அந்நியனோ இந்தியனோ நீங்க எப்படி நடத்துனீங்க? அதை வரி மக்களோட ஆதரவோட வந்து அரசுக்கு எதிராக நடத்தினாங்க. வரி கொடுக்காம நடத்துனீங்க. கொடுக்காம நடத்தணும்னா நடத்த முடியும் தானே? இங்க என்ன நடக்குது? இங்க வந்து ஜிஎஸ்டின்னு பணம் வாங்கப்படுது, அந்த பணத்துல பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் வச்சுக்கிறாங்க. அந்த பாதி அங்க போகுதுல, அதை தடுத்து நிறுத்தவே முடியாதா? ஏன் நிறுத்த முடியல? ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அதான் அந்த சிஸ்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். சிஸ்டம்ன்றது எப்படி? ஒரு மாநில அரசால அது முடியாது இல்லை, ஏன்னா ஏன் முடியாது? மொத்த அதிகாரம் இவங்கள்ட்ட இல்லை. இங்க தானே வரிகள் எந்த இடத்துல இருந்து வரி வாங்கப்படுது? மக்களிடம் மாநில அரசு வாங்குது, மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குது. அப்படிதானே? மாநில அரசு வாங்கி கொடுக்குதுன்றத கூட நான் விட்டுறேன், அப்படி கூட இல்லைன்னே வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற நிறுவனங்கள், தனி மனிதர்கள் எல்லாரும் வரி கட்டுறாங்க, வரி தொகுக்கப்படுது. அதுல இருந்து ஒரு பாதி வந்து இங்கேயும் பாதி அங்கேயும் போகுதுல, அந்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியாம எப்படி இருக்க முடியும்? அந்த சிஸ்டம்ன்றதும் இங்க இருக்கிற மக்களால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தானே. அதை மாற்றணும்ன்ற எண்ணம் கொண்ட ஒருத்தர் அந்த அதிகாரத்துல வந்து உட்கார்ந்தா அது கட்டாயம் நடக்கும். இல்லை, இது நடந்துச்சுன்னா மத்திய அரசுலேருந்து வர பல சலுகைகள் வந்து தடைப்படும். மத்திய அரசு வந்து பகிச்சுக்கிற வேண்டியது இருக்கும். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு பெரிய சலுகை நம்ம கிடைச்சது, தமிழ்நாடுக்கு ஏற்கனவே ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க. இன்னும் அதை வந்து நம்ம இங்கே தேவையில்லைன்னு அவங்க கொடுத்த அந்த தொகையை நம்ம வச்சுக்கிட்டா அவனோட சலுகையும் வேணாம், எதுவும் வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறத விட மிகச்சிறப்பாக தமிழ்நாடு இல்லை. இதுதான் பிரிவினைன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்கலையே, நீ வந்து என் காசை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்க முடியாது, நீ இந்தியை திணிக்கணும், நீ இந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி பேசுறதுக்கு தூண்டுறது நீ தானே.
இல்லை இப்படி வந்து நாங்கள் இப்போ பிரிவினை கூட கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் இவ்வளோ வரி கொடுக்குறோம், அதில் எங்களுக்கான தொகையை சரியாக கொடுத்துரு அப்படின்னு கேட்குறோம். நீ கொடுக்க முடியாதுன்னு இழுத்தடிச்ச, இல்லை நீ சொல்கிற திட்டத்தெல்லாம் எங்கள் மேலே திணிச்சனா, அப்போ நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? உனக்கு வரியை கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இல்லை இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னா மும்மொழி கொள்கையில் வந்து ஆரம்பிக்குது. அதாவது பிஜேபி சார்ந்தவர்கள் கேட்குறாங்க, மும்மொழி கொள்கையில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது? அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, இது வந்து இருமொழி கொள்கைங்கிறது பழைய தகர டப்பா, இப்போ வந்து மும்மொழி கொள்கை தான் சாத்தியப்படும்னு சொல்கிறாரு. இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது? உத்தரப்பிரதேசில் இந்த முன்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டோம். உத்தரப்பிரதேசில் இப்போ 2 மொழி தான், அதுவும் முதன்மையாக ஹிந்தி மட்டும்தான். அவனுங்களுக்கு ஆங்கிலமே வந்து தொலைய மாட்டேங்குது. இன்றைக்கி வராங்க, எல்லா இடத்துலையும் நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கிறோம், ஆங்கிலமே வரல. அவனுக்கு தமிழையும் சொல்லிக் கொடுக்கட்டும். மும்மொழி திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தணும். சரி, நீ தமிழ் வேணாம், உனக்கு பிடிக்கலையா, மராட்டி கற்றுக்கோ, பெங்காலி கற்றுக்கோ, ஏதோ ஒன்று 3வது மொழி கற்றுக்கோ. அதனால் அவனுக்கெல்லாம் மட்டும் 2 மொழி, எனக்கு மட்டும் மும்மொழி. இல்லை உத்தரப்பிரதேசம் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, மும்மொழி கொள்கையை அங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்களா? இல்லைல்ல, 2 மொழி தானே அவங்க படிக்கிறாங்க. வேணும்னா அவங்களோட இதெல்லாம் இருக்குல்ல, மதிப்பெண், மார்க் ஷீட், இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இல்லையே, அங்கே இவங்க இந்த பேச்சை இங்கே வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம திரும்ப அவங்களுக்கு கேட்குற ஒரே கேள்வி, இந்த மும்மொழி திட்டத்தை பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு அப்புறம் இங்கே வந்து இல்லை மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் என்ன பாதிப்பு இருக்கும்? எங்களுக்கு தேவையில்லாத ஹிந்தி இங்கே வருதுங்க. எங்களுக்கு விருப்ப பாடம் வேற எதனால எடுத்துக்கலாம், ஹிந்திக்கு பதில் மற்ற அப்படிலாம் இவங்க இந்தியை கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போவே என்ன நடக்குதுன்னா, தமிழ் கட்டாய பாடமாக்குறதுக்கான முயற்சி இங்கே 2006 எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்படலை. காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மை அதுவா அப்படின்னு பார்த்தா இல்லை. பல பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம காத்திருக்காங்க. ஆனால் எதுக்காக செய்கிறாங்கன்னா, இதை ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்காகவே அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதுக்காகவே உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு விலக்கு வாங்கிட்டு வராங்க இந்த பள்ளி நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்போ இன்றைக்கே இப்படி இருக்கும்போது நீ இந்திய இங்கே கொண்டு வரும்போது எந்த மொழி வேணால் கற்றுக்கலான்னு சொல்லுவேன். இயல்பாக நான் கேட்குறேனே, சென்னையில் ஒரு பள்ளியில் நான் சேர்றேன், எனக்கு வந்து கன்னடம் கற்றுக்கணும்னு விருப்பம், பஞ்சாபி கற்றுக்கணும்னு விருப்பம், பெங்காலி கற்றுக்கணும்னு விருப்பம். உனக்கு தான் தமிழ் சொல்லிக் கொடுக்கவே ஆள் இல்லைங்கிறானே, அவன் பெங்காலி கற்றுக் கொடுக்க எனக்கு ஆள் எடுத்து கொடுக்க. ஆனால் மும்மொழி கொள்கை சப்போர்ட் பண்ணுறவங்க எந்த மொழினாலும் கற்றுக்கிறோம், நாங்கள் ஹிந்தி தான் வந்து கட்டாயப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 3வது மொழி இல்லை 100 மொழி கூட கற்றுக்கிட்டோம். அது அவன் விருப்பப்படி கற்றுக்கிட்டோம். அது எந்த மொழியினாலும் கற்றுக்கிட்டோம். அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கும். உனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கே கட்டமைப்பு இல்லைன்னு ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. அதை சரி செய்யறதுக்கான வேலையை மாநில அரசு முதல்ல செய்யணும், அடுத்து மத்திய அரசும் சேர்ந்து செய்யணும். இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு 3வது மொழியை பற்றி பேசினாங்கன்னா நம்ம அதை பேச்சு கூட உட்படுத்தலாம். அந்த 3வது மொழியும் ஹிந்தின்னு ஒரு மொழியை கொண்டு வருவேன்னா கட்டாயம் தூக்கி வீசணும். அது எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தால் சரி பார்க்கலாம். அதே மாதிரி இறுதியான கேள்வி, ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களில் ஒருவரில் பல கேள்விகளுக்கு வந்து விடையளிச்சிருக்காரு. ஆனால் அதையும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஏன் அப்பான்னு கூப்பிட்டாங்களா தாத்தான்னு கூப்பிட்டாங்களான்னு தெரில. தாத்தா வயசு இருக்கிற ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு பெருமிதப்பட்டுக்கிறத பார்த்து நம்ம சிரிக்க தான் முடியும். ஏன்னா அவரோட பேரனுக்கே வந்து 20 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ குறைஞ்சது. அவர் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு நிலையிலேருந்து இதெல்லாம் ஒரு பெருமிதமா? நீங்கள் எப்படி ஆட்சி செய்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் இங்கே பல பெண்களுக்கு, கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு, உங்கள் பேத்தி வயதொத்த பெண்களுக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். அதை பார்த்து அதை சரி செய்யறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஏன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க, ஆட்டுக்குட்டின்னு கூப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் சிரிச்சுட்டு கடந்து தான் போக முடியும். வேறு என்ன, இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம திறனவே நடிக்கலாம். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.